கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மண் கடத்தலை தடுக்கச் சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகளை வாகனத்தை ஏற்றி கொல்ல முயன்ற சம்பவத்தில் ஜேசிபி உரிமையாளர் உட்பட 2 சிக்கினர். ஆனந்தூர் ஏரியில் சட்டவிரோதமாக மண் கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை தடுக்கச் சென்றபோது அரசு வாகனத்தின் குறுக்கே ஜேசிபியை நிறுத்தி அரசு அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். கொள்ளையர்களுக்கு துணை போகும் மெத்தன திமுக ஆட்சிக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மக்கள் அதிகாரிகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்க விடியாத திமுக அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகேயுள்ள நம்பியாற்றின் கரையோரம் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டிய லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். நம்பியாற்றின் கரையோரத்தில் லாரியில் கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுவதை கண்ட பொதுமக்கள் லாரியை சிறைப்பிடித்து புகார் அளித்தனர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதே பிளாஸ்டிக் கழிவுகள் ஆற்றில் கொட்டப்படுவதற்கு காரணம் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தாம்பரம் சுரங்கப்பாதையில் ஏற்படும் நீர்க்கசிவால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சுரங்கப்பாதையின் முன்புள்ள கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தொடர்ந்து வெளியேறுவதால் நீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுவதோடு பாதை முழுவதும் ஈரமாகி வழுக்குவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் நடைப்பயணிகள் விபத்து ஏற்படும் அச்சத்துடனே பயணம் செய்கின்றனர். மேலும் மழையே பெய்யாத போது அங்கு தண்ணீர் வெளியேறுவதால் அப்பகுதியில் கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும் என பலமுறை புகார் அளித்தும் விடியாத அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் சாடுகின்றனர். சென்னையில் முன்னணி நிறுவனத்தின் பெயரில் விற்கப்பட்ட போலி எலக்ட்ரிக் ஒயர்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் முறைகேட்டில் ஈடுபட்ட வட மாநில வியாபாரி பிடிபட்டார். மண்ணடி பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் ராஜஸ்தானை சேர்ந்த கிஷோர்குமார் என்பவர் போலி ஒயர்களை விற்பனை செய்வது கண்டறியப்பட்டது. விசாரணையில் அவர் போலியான எலக்ட்ரிக்கல் ஒயர்களை டெல்லியில் இருந்து வாங்கி வந்து விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். அவரிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒயர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை முடிச்சூரில் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். முடிச்சூர் ஏரி அருகே கொட்டப்படும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உருவாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குப்பைகளை எரிப்பதால் வெளியேறும் கரும்புகையால் கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் இதுகுறித்து விடியாத திமுக அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கிட்டத்தட்ட 10 வருஷமாக இங்கே வந்து இந்த மாதிரி முடிச்சூர் நகராட்சியிலேருந்து குப்பையை கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. தாம்பரம், முடிச்சூர், இங்கே இருக்கிற அத்தனை கழிவுகளும் எல்லா வகையான கழிவுகளும் இங்கே கொட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு செக்ரிகேட் கூட பண்ணுறது கிடையாது. மருத்துவ கழிவுலேருந்து எல்லா கழிவும், கோழி கழிவுலேருந்து எல்லா கழிவும் இருக்குது. இது வந்து நம்ம இப்போ என்னால் நிற்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றம். அந்த அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ரோடு, இது வழியாக மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே துணி துவைக்கிறாங்க, இங்கே குடிநீராகவும் ஆதாரமாகவும் சில பேர் பயன்படுத்துகிறாங்க. இப்படி ஒரு இருக்கிற இடத்துல இப்படி அட்டூழியம் பண்ணி இவ்வளோ நாசக்கடாக மாற்றி வச்சுருக்காங்க இந்த ஏரியாவை. மதுரை மேலூர் அருகே உள்ள கள்ளழகர் திருக்கோயிலில் பட்டர்கள் தமிழில் பாசுரங்கள் பாடி வழிபாடு நடத்தினர். வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு நடைபெறும் பகல் 10 ராப்பத்து நிகழ்ச்சியில் பகல் 10 வைபவத்தின் இறுதி நாள் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி ஊர்ச்சவர் சுந்தரராஜ பெருமாள் மேலதாளங்கள் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் புறப்பாடகி கோவில் யானை சுந்தரவள்ளி முன்னே செல்ல கோவிலின் உட்பிரகாரத்தை சுற்றி வந்து கருடாழ்வார் சன்னதி முன்பாக உள்ள மண்டபத்தில் எழுந்தருளி ஏகாந்த சேவை சாதித்தருளினார். இந்த வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். கடலூரில் சாப்பாட்டிற்கு வழியில்லாத தனக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என மூதாட்டி ஒருவர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற மூதாட்டி ஒருவர் தனக்கு 7 மகன்கள், 5 மகள்கள், 40 பேரன் பேத்திகள் இருப்பதாகவும் இருந்தும் தனது சொத்துக்களை மட்டும் அபகரித்துக் கொண்டு தன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டதாக குற்றம் சாட்டினர். எனவே தனது குடும்பத்தினர் தன்னிடம் இருந்து அபகரித்த சொத்துக்களை மீட்டு தர வேண்டும் என மூதாட்டி கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கை மற்றும் கால்கள் அழுகிய நிலையில் மரத்தில் தூக்கில் தொங்கியவாறு ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. விடியாத மாடல் ஆட்சியில் நிகழும் மர்ம மரணங்கள் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதை அம்பலப்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே கூரை வீட்டில் வசிக்கும் இந்திராணி என்பவர் பலமுறை கோரிக்கை விடுத்தும் தனக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என வேதனையுடன் தெரிவித்தார்.
கொண்டசமுத்திரம் கிராமத்தில் கணவனை இழந்து கூரை வீட்டில் வாழும் இந்திராணி என்பவர் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விடியாத திமுக அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்துள்ளார். ஆனால் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக தெரிவித்துள்ள அவர், கணவரை இழந்து பிள்ளைகளின் ஆதரவில் வாழும் தனக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.